வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டேங்கிறோம் நம்ம. வணக்கம் மக்களே, இது காலை சீரீஸ்ல நாள் 38. இன்னைக்கும் சரியான வெயில். சூரியன்ட்ட ஓட்ஸ் தூக்கி நேருக்கு நேர் காட்டிட்டு தான் சாப்பிட்டேன். அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் வாங்கணும்ல, அதனால RS புரம் போறதுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு அவர் ஒரு சைடு கேள்வி கேட்பாருன்னு பயம் இருக்கு. 2 வாரம் இன்டர்ன்ஷிப்பா நீ 1.5 மாசமா பண்ணி தெரிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்பாருன்னு ஒரு பயம் இருக்கு. என்ன கேட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லிக்கலான்னு அந்த கம்பெனிக்கு போறதுக்கு கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆனா அந்த ஒரு பேனா மட்டும் காணும். அப்புறம் தான் ஞாபகம் வருது, நாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ரூமை சுத்தம் பண்ணோம்ல, பெட்டு கடியில எல்லா பேனாவும் இருந்ததை எடுத்து ஒரு மூலையில வச்சோம். அதுல இருந்து ஒரு பேனாவை எடுத்து பேக்ல போட்டுட்டு கிளம்பிட்டேன். RS புரத்துக்கும் போயிட்டேன். அந்த கம்பெனி சரௌண்டிங்ல தான் நிக்கிறேன். அதெல்லாம் தெரியுது, ஆனா எனக்கு வழி தெரியல. மேப்ல போட்டு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் காட்டுச்சு. நடக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த வெயில பார்த்தா தான் ஒரு பயமாயிருச்சு. யாருக்கிட்ட ஓட்டு காமிக்கிற சாவுடா. 5 நிமிஷம் கழிச்சு கம்பெனி வரும்னு பார்த்தா மணிகூண்டு கிட்ட வந்து நின்ட்டேன். வழக்கம் போலதான் மேப் வேலையை காட்டிட்டான். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், நான் 2-3 வாட்டி அந்த கம்பெனிக்கு போயிருக்கேன். ஒரு வாட்டி கூட இந்த மணிகுண்டை பார்த்தது இல்ல. இன்னைக்கு பார்த்துட்டேன். பத்தாவதுக்கு எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கா. எங்க ஆரம்பிச்சேன் எங்க போறேன் ஒண்ணுமே தெரியல. நானும் ஒரு இடத்துல நின்று தண்ணி குடிச்சிட்டு ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டேன். எங்க ஆரம்பிச்சோம் எங்க போறோம்னு. அப்பதான் ஒரு ஜூஸ் கடையை பார்த்தேன். அங்க போய் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சேன். இந்த மாதிரி நேரத்திலாம் வக்கத்தை விட்டுட்டு பக்கத்துல கேட்டுறணும். அப்புறம் அவர் சொன்ன ரூட்டுக்கும் போன கம்பெனி வந்துருச்சு. அங்க போனதும் மேனேஜர் என்ன பார்த்து HR ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. யாரு இவரு? திருப்பி என் பயோடேட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு, இன்டர்ன்ஷிப் இங்க தான் சார் முடிச்சேன், அதுக்கு சர்டிபிகேட் வேணும் சார் போய் கேட்டு நின்னேன். ஓ அப்படியா தம்பி, சரி சரி நீ நாளைக்கு வா, சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த தெரு இந்த தெரு அலைஞ்சு கம்பெனிக்கு வந்ததுல மதியமே ஆயிடுச்சு. அடுத்து சாப்பாடு கடை வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ அதை வேற தேடணுமான்னு ஆயிடுச்சு. ஒரு கொய்யாவை சாப்பிட்டே தேடினேன். பரவாயில்ல, பக்கத்திலே ஒரு கடை மாட்டிக்கிச்சு. முட்டை சப்பாத்திக்கு துரோகம் பண்ணிட்டு சாதா சப்பாத்தி சாப்பிட்டேன். பக்கத்திலே சக்கரவள்ளி இருந்துச்சா, அதை 1 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கும் வந்துட்டேன். அடிச்ச வெயிலுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு. அப்படியே ஒரு மூளையை பார்த்து சொருவிட்டேன். தூங்கி எழுந்ததும் நைட்டு சாப்பாடுக்கு வாங்கின சக்கரவள்ளி 3 முட்டை. இப்போ கொஞ்ச நாளா ரெக்கவரி கொஞ்சமா அடி வாங்கிட்டு இருக்கா. அதனால இனிமே நான் கடையில சாப்பிட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் சேர்தான், ஆனா முட்டை சப்பாத்தியை தான் மிஸ் பண்ணுவேன். நைட்டு வேற டைம் ரொம்ப ஆயிடுச்சா, அதனால காரிடார்லயே கார்டியோ முடிச்சிட்டேன். அப்படியே ஓட்ஸையும் பால் ஊற்றி செஞ்சு வச்சா நாள் ஓவர். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.